ஓகே கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 2, அதாவது நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸோட டே 2. எப்பா கைஸ், சரியான வெயில் கைஸ், சீரியஸாக சொல்கிறேன். எப்பா எப்படி தான் தாங்க போகிறோன்னே தெரில. ராத்திரி ஆனால் காலையில் ஆனால் வெயில் கொளுத்துது, ராத்திரி ஆனால் குளிர் பயங்கரமாக அடிக்குது. சத்தியமானால இதில் பாருங்க, இந்த ஷீட்டில் என்ன சத்தியமாக இருக்கவே முடியல, அப்படி வேகுது கைஸ் எனக்கு. அப்பா சரி, என்ன பண்ண, உங்களுக்கு வீடியோ கண்டென்ட் கண்டிப்பாக எடுத்து ஆகணும், அதுக்காண்டி தான் வந்திருந்தேன். இன்றைக்கி டுடேட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கைஸ், நமக்கு வந்து ஒரே ஒரு வேலை தான், அலிகேட்டர் கார் வாங்குறது மட்டும் தான் நம்ம வேலை. ஆனால் என்ன ரொம்பவே பெருசாக இருக்குது கைஸ் மீன். ஆமாம், ஏன்னா வந்து ஒரு 10 இன்ச் அந்த மாதிரி சைஸில் தான் கிடைக்கிது. நாங்கள் கேட்குறது வந்து 3 இன்ச் 4 இன்ச் இவ்வளோ ரொம்ப குட்டி சைஸில் கேட்குறது. இந்த மாதிரி சைஸ் கிடைச்சா கூட எனக்கு போதும். ஆல்காட்டி வேறு சைஸ் கிடச்சா கூட, ஏன்னா அந்த மாதிரி தான் நிசாந்த் நம்ம ப்ரோ அவர் வச்சுருக்கிறாரு. அந்த மாதிரி சைஸ் கிடச்சா அவர் அழகாக இருந்துச்சு. பட் வந்து அவர் வளர்க்கறதுக்காண்டி வச்சுருக்காரு. அதனால நான் கேட்டால் கூட கொடுத்துருக்க தான் செய்வார். ஸோ வளர்க்கறதுக்காண்டி வச்சுருந்தா நம்ம கேட்கக்கூடாதுல்ல, அதனால் அப்படி விட்டாச்சு. அது இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா கைஸ், இது நம்ம பிளாக் கப்பீஸ் ஃப்ரைஸ் போட்டிருக்கிறாங்க. பார்த்தவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பிளாக் கப்பீஸ் ஃப்ரைஸஸ் அருமா. வேற என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு இம்பார்ட்டன்ட் தான். இவனும் கொஞ்சம் ஃப்ரைஸ் போட்டிருக்காங்க. இவங்க வாங்கி ஒரு மாதம் கழிச்சு இப்போ தான் ஃப்ரைஸே போட்டிருக்காங்க. அது அப்படி அந்த ஆணும் அந்த பெண்ணும் வந்து குட்டிங்களை காப்பாற்றுது. நம்ம வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு வேறு இன்றைக்கி இது 2 பேர் தான் ஃப்ரைஸ் போட்டிருக்காங்க. வேறு எதுவுமே பெருசாக குட்டிங்க எதுவுமே போடலை, எதுவுமே போடலை. ப்ரோ என்ன தண்ணி நம்ம இந்த ஃபிஷ் டேங்க் மாற்றிட்டாங்க, ஃபுல்லாக தண்ணி மாற்றியாச்சு. என்ன காரணத்தை கொண்டு தண்ணி இப்படி கலங்கிட்டே இருக்குதுறாங்க கைஸ். நம்ம வந்து மண் தான் போட்டிருக்கோம், ஓகேவா. நமக்கு வந்து இந்த ஃபில்ட்ரேஷன் வந்து கரெக்டாகவே இல்லை, ஓகேவா. அதனால் தண்ணி வந்து நமக்கு எப்போவுமே கலங்கின மாதிரி தான் இருக்கும். தண்ணி கலங்கலை, அதோட சாயில் மண் போட்டிருக்கோம்ல அந்த இது கலங்கும். அதுக்கடுத்து இந்த மீன் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரில, நம்ம வீடியோஸில் சத்தியமாக தெரிய வாய்ப்பில்லை போல். சரி பண்ணுங்க கைஸ், மீன் கிடக்குன்னு தெரில. ஒரு மீன் நேரம் நான் அப்படியே மிஸ் வேறு பண்ணிட்டு தண்ணி காங்கல கைஸ். வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். பார்த்துட்டேன். நான் கையில் தான் எடுக்க முடியாது, ஏன்னா அவங்கள கையிலையும் மாட்ட மாட்டாங்க, அந்தளவுக்கு நல்ல ஸ்பீடான மீனுங்க. பாருங்க கைஸ், இந்த ஓடிட்டானா, இன்னும் அடக்கம். அப்பா ஒரு வெளியே தான் அடக்கம். கிடக்காம பாருங்கள். இந்த மீன் என்ன தெரியுதா, நம்ம வந்து வாய்க்கால் அதிகமாக பிடிச்சி நம்ம பெரிய தொட்டியில் போட்டு வச்சுருப்போம், தெரியும் நினைக்கிறேன். இந்த மீன் உங்களுக்கு வாய்க்காலில் நம்ம அதிகமாக பிடிச்சி நம்ம பெரிய தொட்டியில் போட்டு வச்சுருப்போம். இப்போ நம்ம வந்து ரீசெண்டாக அது மீன் நமக்கு கிடச்சிச்சு கைஸ். நம்ம ரீசெண்டாக நம்ம ஒரு இடத்துல வீடியோ எடுக்க போகும்போது அந்த மீன் வந்து நிறைய கிடச்சிச்சு. ஆனால் அவ்வளோ வேண்டாம், பிடிக்க முடியல. ஏன்னா வெளியே நின்றுட்டு இருந்தோம், எனக்கு அவ்வளோவா பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு 10 மீன் கிட்ட பிடிச்சிட்டு வந்தோம், ஈழ போட்டிருந்தோம். அப்புறமா இந்த தொட்டியில் ஒரு 5 மீன் போட்டிருந்தேன், இப்போ 2 தான் கிடக்கு. அது மிஸ் ஆகிடுச்சு கைஸ். இது வந்து என்ன விஷயம்னா, இது நீங்கள் வந்து துண்டாக வச்சுட்டே தூக்கிடணும் மீனை, இல்லைனா இப்படி போயிடுச்சு. இந்த இடத்துல நான் அந்த தொட்டியை தூக்கிட்டே தூக்கிட்டு வந்து கழுவிட்டு இருந்தேன்னா என்ன பண்ணிட்டேன், தண்ணி சரி இது மீனை பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு தண்ணி கீழே ஊற்றுனேன். 3 மீன் எஸ்கேப் ஆயிடுச்சு சரியான ஸ்பீடில். எப்போ காட்டெலாம் பொக்குதுப்போ, துணி நின்றுக்கிடுவோம். சரியான ஸ்பீடில் எஸ்கேப் ஆகி, அதாவது இந்த இடத்துக்குள்ளேயே தான் கிடக்க, நான் எங்கே கிடக்குனே தெரில, கண்டே பிடிக்கும்ல கைஸ். 3 மீனையும், ஒரு மீன் மட்டும் இந்த பைப்பு கீழே கிடந்துச்சு, இங்கே பிடிச்சேன், இதுக்குள்ளே போயிடுச்சு. அங்கே செங்கல் கொண்டு கிடந்துச்சு, அது அப்படியே சரி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பிடிப்போம், தண்ணி குறைஞ்சப்புறம் பார்த்தா அடுத்து காங்கவே இல்லை. அதே மாதிரி இந்த மீன் வந்து வச்சு பிடிக்க முடியாது, கீழெலாம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிடிக்கவே முடியாது. அதான் ஒரு முக்கியமான விஷயம். இங்கேயே பிடிக்க முடியல, வாய்க்கால் ஆற்றுலாம் ரொம்ப கஷ்டம் பிடிக்கிறதுக்கு. ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து ஃபுல்லாகவே நேற்று ஒட்டியாச்சு கைஸ், மைல்டு எல்லா ஸ்க்ராட்சுமே ஒட்டியாச்சு, சத்தியமாக முடியல. பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா. ஆனால் இந்த ஓட்டையில் உள்ளது மட்டும் கொஞ்சம் காயாமல் இருக்குது, ஏன்னா இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்படாது காயறதுக்கு, அது மட்டும் காயாமல் இருக்குது. கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போடுறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கார் மட்டும் மிஸ்ஸிங் கைஸ். ஃபஸ்ட்டு வந்து கார் வாங்கணும்னா அதில் போட போகிறது கிடையாது, இன்னும் நமக்கு 2 ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தேவைப்படுது. அது எப்படின்னா சொல்லியிருக்கேன் வந்துடும். ஃபஸ்ட்டு நம்ம காரை வந்து இதில் தான் ஒரு எவ்வளோனா ஒரு இப்போ வந்து
ஒரு 3 இன்ச் இல்லை 4 இன்ச்சில் வாங்குவோமா, ஒரு 10 இன்ச் 9 இன்ச் வர இந்த இதில் தான் போட போகிறோம் கைஸ், இந்த மெயின் இது தான். ஆனால் இந்த தொட்டியை வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது இது வேணும், அதாவது இந்த கீழே பெஞ்ச் இருக்குல்ல, அதே மாதிரி இதுக்காக வேணும். பக்கத்தில் அது கொஞ்சம் கேட்டு கொஞ்சம் வாங்கிட வேண்டியதான், ஓகேவா. அதுக்கு மேலே இதை தூக்கி வச்சோன்னா தரமாக இருக்கும். எல்லாமே நம்ம வந்து மாற்ற போகிறோம் கைஸ். கார் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, தொட்டிங்களெல்லாம் வரிசை இப்படி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த தொட்டி வந்து இங்கே வந்துடும், இவன் வந்து உள்ளே போயிடுவான். ஏன்னா மஞ்சக்கரை ஓவராக பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் பாவம் வந்து அந்த தொட்டிலாம் ரொம்ப பாவம் கைஸ். இந்த பிளாக் கலரில் இருக்கு பாருங்க டப்பு, ரொம்ப பாவம், ஓவராக இதாக இருக்குது. அதான் கொஞ்சம் வெயிட் பண்ணி, ஆனால் அது வரைக்கும் மீன் எதுவுமே கொஞ்சம் அடிப்படல, எனக்கு கொஞ்சம் சில்னஸாக தான் இருக்குது போல தண்ணி, அதனால் கொஞ்சம் பெரிய அளவுக்கு ப்ராப்ளம் எதுவும் இல்லை. ஆனால் வேலு உண்மையிலே சொல்கிறேன் ரொம்ப கொடூரம், உண்மையிலே சொல்கிறேன் ரொம்ப கொடூரம் கைஸ். அதுமாதிரி நம்ம ஷீட்டும் போட போகிறோம் கைஸ் கொஞ்ச நாளில். இப்போ கூட போட்டிருக்கலாம் நினச்சா கூட, நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன். இப்போ தான் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் சொல்லியிருக்கோம், போட கொஞ்சம் சரிப்பட்டு வராது. ரொம்பலாம் போட போகிறது இல்லை, அந்த இது வரைக்கும் போட போகிறேன் கைஸ். இந்த செவுறு வரைக்கும் போட போகிறேன், செவுறு தருது, அந்த செவுறு வரைக்கும் போட்டு முடிச்சு விட்டுற வேண்டியதான். பக்கத்து வீட்டு பசங்களாம் புள்ள வராங்களாம் கேட்டிங்கன்னா கிடையாது கைஸ், எல்லாமே சொல்லிட்டேன். ஆனால் இதில் மட்டும் ஏறி உட்காந்து பார்ப்பாங்க என்ன இருக்கா தெரியுங்க. ஓஹோ புளிய இதா, சரி என் பேர் வந்து வேப்பங்கொட்டை சொல்லுவாங்கள்ல, அந்த சீடு அது விழுந்துச்சு, நானும் பயந்துச்சேன். அதே மாதிரி கைஸ் நம்ம வந்து இந்த இது ஒட்டினோம், எத்தனை வாட்டி நாங்கள் இது ஒட்டினாலுமே இது வந்து நிற்கவே மாட்டேன்ட்டு கைஸ். அது என்ன கதைனே தெரிய மாட்டேங்குது எங்களுக்கு, வேறு எதுவும் நடக்குதான்னு தெரிய மாட்டேங்குது. எத்தனை வாட்டியோ அதை அப்படி வச்சு இப்படி ஒட்டியாச்சு, பயங்கரமாகவும் ஒட்டி வச்சுருந்தோம், அப்போனாலும் கீழே உள்ளதான் செய்யுது, என்னன்னே தெரில. இந்த ஒயர் வெட்டுக்கு உழுது கைஸ், சொல்லலாம் நம்ப முடியுதா, இந்த ஒயர் வெட்டுக்கு உழுது. இப்போ இல்லை, இன்னும் குட்டி ஒட்டியிருந்தது, அப்படி சோத்தில் டேரெக்டாக ஃபிட் பண்ணிடலாமான்னு பார்க்குறாங்க. இது வேணாம், ஒன்று பெருசாக நல்லா க்யூட்டாக ஒன்று நல்லா இதுலேருந்து இவ்வளோ பெருசுக்கு வச்சு நிறைய ப்ளக்கு வச்சு டேரெக்டாக ஃபிட் பண்ணிடலான்னு பார்ப்போம். அடுத்து அங்கே ஒன்று ஃபிட் பண்ணணும் கைஸ், அது ஒரு டாஸ்க் எங்களுக்கு. அது வந்து இப்போ பண்ணுவோமா இல்லை பிந்தி பண்ணுவோமான்னு தெரில, சீட்டு போட்டப்பறம் பண்ணிக்கலாம் கைஸ். ஏன்னா வந்து லைன் வந்து எங்கே இதான் கைஸ் மெயின், குட்டி ப்ளக்கு கீழே இருக்குல்ல, இந்த ப்ளக்கு தான் மெயின், ஓகேவா. அந்த ப்ளக்கில் இருந்து கனெக்ஷன் எப்படியே எடுத்துகிட்டு வந்து இதில் வந்து கொடுக்கணும், இந்த இடத்துல ஜாயின் பண்ணணும். அதனால் கொஞ்சம் சீட்டு வேறு கலத்த வேண்டியது வரும், அப்போ அந்த நேரத்தில் கொஞ்சம் கரண்ட் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி டேரெக்டாக கொடுக்கணும், அதனால் கொஞ்சம் வெயிட்டிங் கேஸ். அப்புறமா அந்த கூண்டுலாம் இருக்காது, அதெல்லாம் சேல் பண்ணிட வேண்டியதான். அது கூண்டு இது வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் இது எதுவும் கொடுக்கல. மற்றபடி பட் எதுவுமே இருக்காது கேஸ் இங்கே இருக்கும். அப்பா இந்த இடம் கூட கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குது கேஸ், ஏன்னா கீழேருந்து காற்று கொஞ்சம் வருது இல்லை, காற்று கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபேன் காற்றுதுன்னு கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும். இது கொஞ்சம் இதை தூக்கி இதில் வச்சிடணும், வச்சுட்டு இங்கே வரிசையாக தொட்டி அதெல்லாம் கொண்டு வந்துடணும். ஏன்னா வேலை பார்த்தீங்கன்னா ஓவர் கேஸ், உண்மையிலே சொல்கிறேன். அது கரெக்டாக நான் மே மாதம் அப்படி தான் இருக்கும், உங்களே தெரியும். பட் இருந்தாலும் ரொம்ப ஓவர் தான் கேஸ். ஏன்னா அப்புறம் மீன் பிடிக்கலாம் போகிறதுலே இங்கே கேட்பீங்க, போகிறோம். பட் இந்த வேலையில் என்னால் சத்தியம் முடியல. ஏன்னா இப்போ கூட ஒரு வீடியோ வச்சுருக்கேன், மீன் பிடிச்ச வீடியோ, ஆனால் மீனே அம்பிடலை, ஒன்று கூட மாட்டலை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேஸ் எங்களுக்கு. போகிறோம், கஷ்டப்பட்டு போகிறோம், 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த வீடியோ எடுத்திருக்கோம். ஒரு 8 நிமிஷம் வீடியோ நினைக்கிறேன், அது 8 நிமிஷமோ 6 நிமிஷமோ தான் இருக்கும். 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு மீன் கூட மாட்டலை, எல்லாமே மாட்டி போயிடுச்சு எல்லாமே. ஆனால் வேலுக்குள்ளே நின்றுக்கிட்டு போன வாரம் தான் கேஸ் எடுத்தோம் அந்த வீடியோ, நான் அப்லோட் பண்ணல, வேண்டான்னு சொல்லி விட்டுட்டேன். முடியல கேஸ் எங்களால், சுத்தமாகவே எங்களால் முடியல. ஏன்னா அங்கே எதுவும் கிடையாது, தண்ணி எடுத்துகிட்டு போனாலும் 10-15 பாட்டில் எடுத்துகிட்டு போக வேண்டியது இருக்குது, குடிச்சு எல்லாமே முடிஞ்சிருது. அதனால் இப்போதைக்கு நாங்கள் பெருசாகவே எந்த யோசனையுமே கிடையாது. இப்போதைக்கு ஒரே ஏம், நம்ம வந்து கார் வாங்கணும் மெயினாக, அதான் நமக்கு முக்கியமான ஒரு விஷயம். கார் வாங்கிட்டு கார் வளர்க்க வேண்டியதான். எனக்கு கொஞ்சம் அது ஆசையாக இருக்குது கார் வளர்க்குறதுக்கு. ஏன்னா நிறைய பேரை இப்போ தான் வளர்த்துட்ருக்காங்க, நம்மளும் இப்போ தான் வளர்க்க போகிறோம். ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் வந்து கார் வாங்குறது வந்து என் ஐடியாவே கிடையாது. நான் வந்து என்ன வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மண்டவிங்கி அவன் பேர் நல்லா வேற நம்ம ஃப்ளோரான் தாங்க நான் வாங்கலான்ட்டு இருந்தேன். நம்ம ஃப்ளோரான்லேயே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக ஒரு 3000 4000 கொஞ்சம் நல்லா சின்ன மீனாக கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான மீன் வாங்கலான்ட்டு இருந்தேன். எக்ஸ்பென்சிவ்னால் கொஞ்சம் வெளிநாட்டிலேருந்து இங்கே நம்ம தூத்துக்குடி, திருநெல்வேலி அந்த மாவட்டத்துக்கு இறக்குமதி பண்ணுவாங்கள்ல, அந்த இடத்துலேருந்து வாங்கலாமான்னு பார்த்தேன். ஆனால் எனக்கு இந்த கார் கொஞ்சம், ஏன்னா அதுனா ஓவர் கொஞ்சம் செட்டப்பு ஓவராக கொஞ்சம் தேவைப்படும். ஏன்னா என்ன சொல்கிறது, நம்ம தண்ணி மாற்றுறதும் இருக்கட்டும், மோட்ரு அது இதுவும் நிறைய தேவைப்படும். ஆனால் அது வந்து ஃபுட்டு சாப்பிடும், இவன் வந்து ஃபுட்டு சாப்பிட மாட்டான். 2 விஷயந்தான். அவன் வந்து நல்லா ஃபுட்டு சாப்பிடுவான், மீனை போட தேவையில்ல. இவனுக்கு வந்து மீன் தான் கண்டிப்பாக போடணும், அதுக்காண்டியே நம்ம மீனை பிடிக்க வேண்டியதாக இருக்கும். அதனால தான் அப்படியே அதை விட்டாச்சு. கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த தொட்டி வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து இன்னும் காயணும் போல், 2-3 இடத்துல வந்து
பசை வந்து அப்படியே இருக்குது, கொஞ்சம் காஞ்சி கொஞ்சம் காயாமல் இருக்குது. இன்னும் கொஞ்சம் காயணும். காஞ்சி முடித்த பிறகு உங்கள் வீடியோ போடுறேங்க கைஸ், மீன் விட்ட பிறகு. கைஸ் பை பாய், டேக் கேர், பை. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். பை பாய்.